ஹை டு ஆல். எப்பயுமே காலையிலேயே சீக்கிரமா வந்து வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பேன். இன்னைக்கு வீடியோ போடணும்னா நேத்தே அதை ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அப்படி நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். உடனே என்னோட ஃப்ரெண்டு வந்து நீ எடிட் பண்றது என்ன, நான் உனக்கு எடிட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி என்னோட வீடியோவை கிட்டத்தட்ட வாங்கிட்டாங்க. ஆனா இன்ன வரையும் அவங்க எடிட் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது என்னடா வீடியோ போடலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தபோது எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிடுவோம்ல, அதேவே ஒரு வீடியோவா மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மேக் பண்ணியிருக்க வீடியோ தான் பாத்தீங்கன்னா இது. Why black? Sam black. சாம்பார் சாதம் மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இது ஒரு பிரியாணி. உனக்கு நான் ஒரு அப்பா தானே. சாம்பார் சாதத்தெல்லாம் வந்து சாப்பிட்டு வீடியோ போட்டா யாரு பாப்பா? கரெக்டா இன்னைக்குன்னு பார்த்து எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. சோ பிரியாணியை சாப்பிட்டு ஒரு வீடியோ போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடிட் பண்ணிட்டு இருக்க ஒரு வீடியோ தான் இது. சுட சுட ஓபன் பண்ண சுட சுட போட்டனாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண முடியாம இருக்குது. இந்த பிரியாணி கிட்டத்தட்ட நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7:30 மணிக்கே வாங்கிட்டேன். ஆனா இப்பதான் சாப்பிடுறதுனால சூடு மட்டும் கொஞ்சம் ஆறிடுச்சு. கூட என் ஃப்ரெண்டும் இருக்காங்க பக்கத்துல. ஆனா அவங்க ரொம்ப ஷை, வீடியோல வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பிரியாணி சாப்பிட மாட்டாங்க, அவங்க வெஜிடேரியன். நல்ல நல்ல எண்ணம்ல ஒரு உயிரை கொண்டு எதுக்கு சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி. ஆனா நான் எப்படி நினைப்பேன்னா, நம்ம சாப்பிடணுன்றதுக்காக அது உயிரையே விட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நான் நினைப்பேன். சோ உயிரே விட்டுருக்கு, இந்த நம்ம சாப்பிடாம வேற யாரும் சாப்பிட போறான்? வீடியோன்றதுனாலதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்பூன் அப்படின்ற மாதிரிலாம் சாப்பிட்டுன்னு இருக்கேன். இல்லைன்னா கையில எடுத்து அதுவும் இப்படி சாப்பிட்டுருக்க மாட்டேன், இப்படி வச்சு சாப்பிட்டுருப்பேன். வீடியோன்றதுனால அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது பாப்பாங்கல்ல. சோ அதனால கொஞ்சம் டீசென்டா சாப்பிடணும்ல. நான் ரொம்ப நாளா சாப்பிடுற வீடியோ போடாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட சாலிடா 2 பிளேட்டு சாப்பிட முடியும். இப்பெல்லாம் வந்து ஒரு பிளேட் சாப்பிடுறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதனாலயே சாப்பிடுறது வீடியோ நான் போடுறதே கிடையாது. நான் பேசினத இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தனால உங்களுக்கு ஒரு வாய். இது உங்களுக்குன்றதுனால தனியா வச்சிடுறேன். இது எனக்கு. என்னடா பிரியாணில முட்டையை காணமேன்னு பார்த்தா இதோ இருக்குங்க முட்டை. பிரியாணி சாப்பிடும் போது முட்டை சாப்பிடாம பிரியாணி சாப்பிட்டா எனக்கு வந்து ஃபுல்லாவே இருக்காது. உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ரீசெண்டா நான் போடுற வீடியோவை யாராவது வந்து என்கிட்ட பேசணும், இதெல்லாம் நீ வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா என்னோட ஆபீஸ் மேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசி வீடியோ போடுற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சோ கண்டிப்பா இந்த வீடியோ அவங்க பாப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு வாய். நேதா, லோக்கி, பிராங்க், சோ இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வாய். சோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா தனியா வச்சிருந்தேன். இப்போ
நம்ம சாப்பிடுறது கண்டினியூ பண்ணுவோம். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் மனசுல இருக்க கஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மனசுல இருந்து வயிற்றுக்கு இறங்கிடணும். சோ அதனாலயாவது நல்லா சாப்பிட்டு, கஷ்டம் இருக்கும் போது கூட நல்லா சாப்பிட்டு, ஓரளவுக்கு வந்து மனசு கஷ்டப்பட்டாலும் வயித்தை நம்ம சந்தோஷமா பார்த்துக்கணும். உங்கள்கிட்ட பேசி பேசி பேசியே எப்பவுமே பசி எடுக்கும். ஆனா இந்த வாட்டி என்னன்னு தெரியல, பசியே எடுக்கல. சோ இந்த வீடியோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில மறுபடியும் சாப்பிட்டு இல்லைன்னா பேசி ஒரு வீடியோவை மேக் பண்ணி கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டா எடுத்துட்டு வந்து உங்க முன்னாடி சேர்த்துறேன். இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லாம வேற யார்ட்டங்க சொல்ல போறேன். மறுபடியும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம். டாடா.